இப்ப கம்மன உட்கார மாட்டேன் உனக்கு பராமையா இருக்குதா? ஏய் பாய் எல்லாம் ஒரு பக்தி பாட்டா பாடு. பக்தி பாட்டா பாடு. ஆயா எல்லாம் எந்திரிச்சு உட்காரு, சாமி வந்தாலும் வந்துடும். ஆமா மஞ்சளிலே நீராடி ஏமா அம்மா எலுமிச்சை பழம் கொண்டு வந்துக்கிறீங்களா, வேப்பலை கொண்டு வந்துக்கிறீங்களா, கோமாளு சாய் மேல பாடு பாடுறான். அக்கம் பக்கம் சாய் மீது கையை பிடிச்சி கடிச்சு விடாதீங்க, பார்த்து உஷாரா இருக்கு. ஆமா உஷாரா பாத்து பத்திரம் பாடு. அம்மா குங்குமத்தால் பொட்டிட்டு அம்மா பூவாட காரியம்மா நீ பொழுதோட வந்து எங்கடா பொழுதான சொல்றேன்? எடா பொழுதான கறி குழம்புக்கா? முடிச்சா கேட்டு போடி. எங்கடா பொழுதான சொல்ற தாய் இருப்பேன். ஏய் 500 கோடி லோபிக்கு என்ன கறி வந்து வரான் தாயா? ஏடா பாரு டேய் ஏனா கோமாளே என்னதெல்லாம் இப்படி கஷ்டப்பட்டு வெத்தற போடுறான் அந்த அம்மா. அங்க பாரு பாருடா டாடி. அத்தாவா கோவிலிலே அத்தாவா கோவிலிலே அபிச்சேரில ஏய் நாய் தவி வந்து பாருங்க அவசேரிக்கிறேன் பாருங்க பல்ல புடி போறீங்க பாரு. ஏய் அதனால முருகமலை ஒரு பாட்டு பாடுப்பா. முருகன் பாட்டா? குன்றத்திலே குமரனுக்கு கொண்டாட்டம், அங்கே குவிந்ததம்மா பெண்கள் எல்லாம் வண்டாட்டம் செண்டாட்டம். குன்றத்திலே குமரனுக்கு கொண்டாட்டம், சந்தன பூஜங்கள் சந்துக்குள்ள ஓடுங்கள், அரோகர பாடுங்கள். ஏண்டா மருதமலை பகவானை பத்தி ஒரு பாட்டு பாடு. 6 படி தனியா இருக்கிறாரு. மருதமலை முருகனை பத்தி ஒரு பாட்டு பாடுப்பா. மருதமலை முருகனுக்கா? அப்பா மருதமலைக்கு நீங்க வந்து பாருங்க. சரி பாட்டு கட்டி பிடிச்சு பாடுறேன் பாடுறேன் செத்து போயிருவேன். சரி பாடு. பாடி மருதமலைக்கு நீங்க வந்து பாருங்க. மருதமலைக்கு நீங்க வந்து பாருங்க, இதன் மகனோடு மனம் விட்டு பேசி பாருங்க. தீராத வினைகள் எல்லாம் தீர்ந்து போவீங்க. சத்தியமா சொல்லுறேன், தீராத வினைகள் எல்லாம் தீர்ந்து போவீங்க. அது தீராவிட்டா வந்துங்க. அப்புறம் ஏயாவும் அடிச்சு கொல்லக்கூடாது. மருதமலைக்கு 10 லட்சம் பேர் கூட போவாங்க. ஏயா அத்தனை பேருக்கு நோ வந்து தீராத போய் என்கிட்ட வந்தா என்ன கெதியா வருது? அப்புறம் ஏயாவனை கொல்லக்கூடாது. போயிரமாயா உள்ள போறல வாய்க்கு வந்து பாட்டு பாடக்கும் இந்த மலை செட்டுக்கே சொந்த மலை. ஆமா திருச்செந்தூரில் கடலும் திருச்செந்தூரில் கடலோரத்தில் செந்தில்லாதன் அரசாங்கம் தேடி தேடி வருவோர்க்கெல்லாம் தினமும் கூடுங்கள் வாங்கம். அதுவரை கொண்ட இடம் அது தேவரை காத்த இடம். ஆவணி மாசியிலும் வறுமை பஞ்சு திங்களிலும் அந்த திருநாள் காணுமிடம், அந்த திருநாள் காணுமிடம். திருச்செந்தூரில் கடலோரத்தில் செந்தில்லாதன் அரசாங்கம்.
அம்மாடி பூஜை எடுத்து நாய்க்கு போட்டுருவேன். ஏய். இருந்தாலும் ஆமா. என் அப்பா காசி மன்னன், உங்க அப்பாவோ காசி மன்னன், என் தாய் விசாலாட்சி. உங்க தாயோ விசாலாட்சி. அப்படி விசாலா தேவியா இருந்தாலும் உங்கள் பெயர்? என் பேரும் அம்பாள். ஓ, உங்கள் பெயரோ அம்பாள். அம்மாடி ஓய். அம்பாள், அம்பாள், அம்பிகை, அம்பிகை, அம்பாளிகை. அம்பாளிகை. அப்படி 3 பெண் குழந்தை என் தாய்க்கு. கண்ணம்மா, 3 பேட்டு பிள்ளைங்களா? இதெல்லாம் ஒரு பெண்களுக்கு எடுத்துக்காட்டு நாடகம். ஆ. ஒரு அம்பா பெண்ணா பிறந்து ஆமா. வாழ்க்கையில என்னென்ன பெண்களுக்கு துன்பம் நேராத அத்தனை துன்பமும் நேரும். அவ்வளோ துன்பமும். அதெல்லாம் கடைசியா தாண்டி ஆமா. அவ எப்படி வாழ்றா, ஆ. அவ வாழ்க்கை எப்படி ஆகுது, எப்படி ஆகுது? அப்பமா அதாவது பெண் பார்த்து கல்யாணம் மாப்பிள்ளை தேடி வச்சு கல்யாணம் பண்ண அந்த வாழ்க்கை எப்படி இருக்கும், ஆமா. அடுத்த மேல இச்சப்பட்ட வாழ்க்கை எப்படி இருக்கும், எப்படி இருக்கும்? இதெல்லாம் ஒரு பெரிய எடுத்துக்காட்டு. ஆமா ஆமா. நாடகத்துல ஆ. அம்மாடி, அப்படி ஆ. 3 பெண் குழந்தை பிறந்த என் தாய்க்கு ஆ. அம்மா ஓய். பெத்தவ என்ன ஆனா தெரியுமா? என்னம்மா ஆனா? கண்ணம்மா. ஐயோ, எவளுக்கு தாயி? அண்ணவ காலச்சல்ல. படைப்பை பாத்தியா? 3 பெண் குழந்தைய பிறந்த நான் முத ஒரு ஆண் பிள்ளையா பிறந்திருந்தேன். என் தாய் மாண்டு மடிஞ்ச பிறகு என் தங்கையை காப்பாற்றி வளர்த்திருப்பேன். ஆமா. 3 பெண்ணா பிறந்து கடைசி என் தங்கச்சி பிறந்த உடனே ஆமா என்ன பெத்தவை எங்களை விட்டு மண்ணுலகத்தை விட்டு மின்னுலகம் போய் சேர்ந்தடி அம்மா. காசி நாட்டு அரசாலக்குடி காசி மன்னனுக்கு மகளா பிறந்து கோடி கோடியா பொன் பொருள் திரவி கொட்டி குமிந்தார். பெத்த தாய்க்கு நிகராகுமா? 1000 தான் பணங்க அம்மானு கூப்பிட உதவு மாதிரி பணங்காசு உதவுமா? வாழ வயதிலே வாரி பறி கொடுத்த என் பெத்தவள தாயத்து பிள்ளை தனிமரமா நின்று எங்க அப்பா வேதனோட தலை குமிஞ்சு விட்டார். ஐயோ விசாலாச்சி 3 பொட்ட பிள்ளையை பெத்து கொடுத்துட்டு போயிட்டியே, இந்த குழந்தைய எப்படி வளர்த்தி வாரும் செய்வேன் அப்படின்னு எங்க அப்பா மனக்கலக்கம் கொண்டார், மன வேதனை பட்டார். படுகிறார். அதுக்கு பிறகு எங்க அப்பா எங்களுக்கே கல்யாணம் ஆகாத
எங்க அப்பா என்ன செய்தா மறு கல்யாணம் செய்தா மாற்றாந்தாய் கொடுமை நேர்ந்துருமே 3 பொண்ணா பிறந்துருச்சு நாளைக்கு நம்ம பிள்ளைக்கு ஏதாவது கஷ்டம் வந்து நேர்ந்துருமேன்னு எங்க அப்பா எங்களுக்கா கல்யாணமே வாழாம கல்யாணம் மறு கல்யாணம் செய்யாத எங்க அப்பா காலம் கழிச்சு விட்டா அதுக்கு பிறகு என்னுடைய தாயோட பிறந்த தாய் மாமா சால்வ மன்னன் அக்கா தான் போயிட்டா அக்கா பிள்ளைங்க நாமளாவது வளர்த்துமே அப்படின்னு 3 பொட்ட பிள்ளைங்க கொடுத்து எங்க என்னுடைய மாமா வளர்த்துனார் யாரு சால்வ மன்னன் அப்படி வளர்ச்சி வார்வை செய்து நாங்க ஈரட்டு நிறைந்த ஒரு பருவ பெண்ணானோம் பருவம் மங்கையா இருக்கிறேன் அப்படி இருக்கும் பொழுது இனிமே நம்ம அக்கா அம்மாவை நம்ம நாட்டை வச்சுக்க கூடாது ஏன்னா கல்யாண பருவம் இல்லையா நமக்கு ஒரு இழிச்சல் ஒரு நாளைக்கு அக்கா பிள்ளைங்களுக்கு ஒரு இழிச்சல் வந்துடும் அப்படின்னு அப்பா காசிமேட ஒப்படைத்தார் அம்மா அப்படி ஒப்படைத்து கண்ணை இமைகார்ப்பது போல எங்க அப்பா வளர்ச்சி செய்தார் ஏன்னா மனத்துன்பம் 1000 தான் இருந்தாலும் ஒண்ணும் வேண்டாம் ஒரு கல்யாணம் பண்ணிட்டு ஒரு புருஷன் வீட்டுக்கு போறோம் நல்லவனோ கெட்டவனோ நமக்கு வாய்க்கிற தலையில போட்டு எழுத்து புருஷன்கிட்ட ஒரு சண்டை பண்ணிட்டு வந்தா நம்ம பெத்தவர் இருந்தா நம்ம மகன் வந்துட்டாலே முகத்தை பாப்பா வாரி அணைப்பா காலை உள்ளவர்களும் கஞ்சி ஊத்துவா தாயத்த பாவி நாளைக்கு ஒரு புருஷன்கிட்ட சீராடி வந்தா நமக்குன்னு ஒரு பெத்தவ இல்லைன்னா நம்ம யார்கிட்ட போய் நிற்போம் இதெல்லாம் காலத்தின் விதிவசம் அம்மா இருந்தாலும் அந்த புறம் என் தங்கச்சி இருப்பா எங்க அப்பா இருப்பார் அனைவரும் பார்க்கணும் அழைத்து கொண்டு அது மட்டும் இல்ல நம்ம செங்காட்டு சேர்ந்த ஆயம்மா ஒரு காலி உடுக்கு மறுகாலி மலை போல வளர்ந்து அவரு கூட பல்லாண்டு வாழ்த்து அழைச்சிட்டு வாங்க